ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன கண்டென்ட்ன்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதாவது பஞ்சலிங்க வரலாறு அப்படின்ற ஒரு வீடியோ. அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தான், அதையும் போய் பார்த்துட்டோம். ஸோ அதை விட இது ஒரு படி மேலே இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணுவீங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சோழர்களுடைய பேரரசன் ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க கட்டுமானத்தில் ரொம்பவே அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்திருக்கும். இவங்களுடைய கட்டுமானத்தில் ஒன்று தான் தஞ்சை பெரிய கோவில். இந்த தஞ்சை பெரிய கோவிலை பற்றி நம்ம சொல்லணும்னா ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் இருக்குது. அதில் ஒரு பார்ட் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல் ஆச்சரியத்தை கூட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோபுரத்து மேலே இருக்க அந்த விமானம் தாங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த விமானம் கிட்டத்தட்ட 80 டன்னுடைய விமானத்தை எப்படி அதுக்கு மேலே அந்த கோபுரம், நான் இப்போ அந்த இமேஜை காட்டுறேன், அது எப்படி அதுக்கு அந்த கோபுரத்துடைய ஹைட்டு தரையிலேருந்து 216 அடி. ஆமாம், அதை எப்படி அவ்வளோ ஹைட்டுக்கு கொண்டு போய் வச்சாங்கன்றது இன்னும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. பலரும் இது அது மட்டும் இல்லாமல் அந்த தஞ்சாவூரை சுற்றியும் சரி, தஞ்சாவூர்லேயும் சரி, அந்த மாதிரியான கிரானைட் கல்கள் எங்கேயுமே கிடையாது, அவ்வளோ பெரிய பாறைகள். ஆனால் அதை விட பல மைல் தூரம் தள்ளி தான் அந்த கிரானைட் கல்லே இருக்குமாமா. அது எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, எடுத்துகிட்டு வந்து எப்படி அதை மேலே இன்செர்ட் பண்ணாங்கன்றது இன்னுமே ஒரு நம்ப முடியாத ஆச்சரியம். நினைக்கிற மாதிரி அந்த ஒரு விமானத்தை ஒரு கல்லால் மட்டும் செதுக்கி செய்யப்பட்டது கிடையாது. கிட்டத்தட்ட 2 கல் அதில் செய்யப்படுறது. நீங்கள் பார்க்குறதுக்கு அது 1 கல்லாக தெரியலாம், ஆனால் அது 1 கல் கிடையாது, 2 கல். ஸோ இந்த ஒரு அந்த விமானத்தை மட்டும் ஆயிரக்கணக்கான யானைகளை கொண்டு எடுத்துகிட்டு வந்தாங்களாமா. கேட்கும்போது எவ்வளோ அது ஒரு கூஸ்பல்ஸாக இருக்குல்ல, அந்த இது எப்படி இருந்திருக்குன்றதை நினைக்கும் போது. ஓகே, இப்போ அது மேலே எழுத்தி நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஒன்று நம்ம வந்துட்டு கொஞ்சம் இந்த கோவில்கள் கட்டுறதுக்கு முன்னாடி போகலாமா? இல்லை, வேண்டாம், அதுக்கு முன்னாடியே வரும். நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம வெளியே பார்க்கலாம். அதாவது திபெத்தியர்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், திபெத்தியர்கள் ஒருத்தவங்க ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த ஒரு பொருளை சவுண்டை வச்சு அந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு எப்படி ஒரு பொருளை லிஃப்ட் பண்ண முடியுன்ற ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க. அது மூலியமாக இந்த நிறைய இந்த மேளம், தாளம் இதெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் ஒரு பொருளை லிஃப்ட் பண்ணுறது எப்படி, அதை மூவ் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அது மூலியமாக தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பொருளை அந்த சவுண்டு மூலியமாக லிஃப்ட் பண்ணி தூக்கி தள்ள முடியுன்றத அந்த ஒரு விஷயம் மூலியமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ஆராய்ச்சியை நம்ம சோழர்கள் முன்னாடியே பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. இந்த கோவில் கட்டி கிட்டத்தட்ட 1013 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கோவில் எதுக்காக கட்டப்பட்டதுன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியமாயிடுவீங்க. அப்போது வந்துட்டு ஆண்டுட்டு இருந்த ராஜராஜ சோழன் தன்னுடைய சோழ நாட்டு மக்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், இடியோ மழையோ எந்த ஒரு பூகம்பம் வந்தாலும் அவங்களுக்கு அந்த அழியாத செல்வம் ஒன்றே ஒன்று, அவங்களுக்கு உணவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த கோயில் கட்டியிருக்காராம். இதுக்கு நான் இந்த பாயிண்ட்டை இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோவிலுடைய மூலவர்கள், இந்த கோவிலோடைய மூலவர் லிங்கம், அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த லிங்கம் சிலை அதில் 18 ஃபீட்டு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கம் அவ்வளோ பெரிய சிலை. அந்த சிலைக்கு கீழே ஒரு விதமான தானிய இதை போட்டு சேமிச்சு வச்சுருக்காங்க. நாட் ஈவன் இப்போ வரைக்குமே அது உள்ளே இருக்கிறதா பலராலும் நம்பப்படுது. எந்தளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல, உண்மைதான். இன்னும் ஒரு சில நம்ப முடியாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த 1013 வருஷங்களுக்கு இடையில் ஏகப்பட்ட பூகம்பம், மழை, இடி, மின்னல் என்ன வந்தாலும் இன்ன வரைக்கும் அந்த ஒரு கோவிலை மட்டும் அசைக்கவே முடியலையாமா. அது மட்டும் இல்லாமல் எல்லா கோவில்களையும் அந்த கோபுரத்தையும் ஒரு மாதிரியான கீழே பாட்டமில் ட்ரையாங்குலர் ஷேப்பில் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது கீழே பாட்டமில் ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. அது எதனாலன்றது இப்போ வரைக்குமே தெரில. அந்த அமைப்பே ஒரு மாதிரி ராக்கெட் மாதிரி 4 பக்கமும் திகழும். மேலே அந்த விமானம்
வச்சுருப்பாங்க. ஸோ இது எதுக்காக இப்படி ஒரு கட்டுமானத்தை சோழர்கள் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்கன்றது இன்ன வரைக்கும் தெரிய வரல. அதுவும் ஒரு மர்மமாகவே. இதுவும் இல்லாமல் இந்த தஞ்சை பெரிய கோவிலில் இன்னும் ஒரு நம்ப முடியாத விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வளரும் நந்தி தான். அது எதனால இதுக்கு வளரும் நந்தி அப்படின்னா அந்த நந்தி வளர்ந்துகிட்டே இருக்காமா. ஒரு சிலர் அது வளருதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் இல்லை அது விஜயநகர மன்னர் காலத்தில் அந்த சோழருக்கு அப்புறம் வந்த அந்த மன்னர் காலத்தில் அவங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய சிவன் சிலைக்கு இவ்வளோ சின்னதான ஒரு நந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மாற்றினதா சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் ஒரு இது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எது உண்மைன்றது தெரியல. போக போக அதையும் கட்டிப்பிடிப்பாங்க. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் இந்த இதில் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா இது ஆக்சுவலாக தஞ்சைக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று தான். இருந்தாலும் இதை அது பேஸ் பண்ணி தான் வரும். அதாவது நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கண்டிப்பாக சிங்கமுக கிணறுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சிங்கமுக கிணறு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அது கிணறு கிடையாது, ஒரு சுரங்க பாதைன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த போர் நடக்கிற சமயத்துலலாம் அரசர்களும் அரசியும் ஒரு ஏதாவது ஒரு அந்த கோவிலுக்கு வழிபட வருவாங்களாமா. அப்போது வந்துட்டு போர் நடக்கிற டைமில் வெளிப்படையாக வர முடியாததுனால அந்த சுரங்கப்பாதை மூலிமா தினமும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரதை வழக்கமாக வச்சுருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரமாக வந்து அந்த பக்கமாக வந்து அப்புறம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு வருவாங்களாமா. ஸோ இதுதான் அந்த கிணறுடைய அம்சம். அதுவும் இல்லாமல் இன்னொரு நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோவில் வந்துட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜிகளை தான் இழுத்துக்கிறோமா. அது வந்துட்டு அந்த கோவிலுக்குள்ளே அந்த கோவில் இழுத்து வச்சுக்கிறவங்க தான் பலரும் நம்பப்படுது. எப்படி அப்படின்னா இந்த நம்ம இறந்து போன ஆன்மாக்களெல்லாம் அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜிஸை அது இழுத்து வச்சுக்கிறாமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில கருத்துக்களும் இன்னமும் அந்த கோவிலில் நிகழ்ந்து வந்துட்டு அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது அந்த ஒரே ஒரு தலையாட்டி பொம்மை தான். அந்த தலையாட்டி பொம்மைக்கு ரிலேட்டடாக தான் இந்த சோழ நாட்டில் இந்த தஞ்சை பெரிய கோவில்ன்ற ஒரு கோவிலே கட்டப்பட்டதுன்றது நம்பப்படுது. அது எதனால அப்படின்னா நீங்கள் தலையாட்டி பொம்மை பார்த்துருப்பீங்க. அது எப்படின்னா இப்படி ஒரு ஆட்டிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நல்லா ஆடி முடிச்சுட்டு மறுபடியும் அது வந்துட்டு எந்த பொசிஷன் இருந்ததோ அது ரீசெட் ஆகி அதே பொசிஷனுக்கு வந்து நிற்கும். ஸோ அதை ரிலேட்டடாக வச்சு தான் இந்த கோவிலையும் கட்டிட்டதாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு எப்பேற்பட்ட அழிவு வந்தாலும் அந்த கோவிலுக்கு அதை அஃபெக்ட் பண்ணாலும் மறுபடியும் அது ரீசெட் ஆகி அது பொசிஷனுக்கு வந்துடும்ன்றதுனால இதை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை வச்சு தான் அந்த கோவில் கட்டப்பட்டுச்சா இல்லை அந்த கோவிலை வச்சு இந்த தஞ்சாவூர் பொம்மை ரெடி ஆகப்பட்டுச்சான்றது இன்னும் தெரியல. அதுவும் கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவில் நம்மளுடைய மனித உருவங்களால் செதுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இந்த தலை, கால், நெஞ்சு பகுதி இந்த ஒவ்வொரு இதுக்கும் அதற்கான அர்த்தங்களுக்கு தான் அந்த கோவிலை கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அந்த இமேஜை ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. இப்படி தான் இந்த வரிசையில் தான் இந்த ஒரு கோவிலை கட்டப்பட்டிருக்காங்களாமா. ஆக்சுவலாக கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ஓரளவுக்கு தஞ்சை பெரிய கோவிலை பற்றி பார்த்துருப்போம். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன்னா நான் கேதர் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். நான் தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அப்பேற்பட்ட அந்த ராஜராஜ சோழன் அவருடைய நாட்டுக்காக அந்த நீர்நிலைகளையும் வடிவமைச்சதாக சொல்கிறாங்க. பலரும் அதை சொல்லப்படுறாங்க. ஏன் அப்படின்னா ஆதித்ய கரிகாலராகட்டும் அந்த சோழ தலைமுறையாகட்டும் எல்லாருமே அந்த நீர்நிலைகளை ரொம்பவே பாதுகாத்து வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் அவங்க நாட்டுக்காக அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த ஒரு வீடியோ இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் மிஸ்ட்ரியை இன்னும் ஓப்பன் பண்ணாத வீடியோஸ் ஏகப்பட்டது இன்னும் நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.